ஷாலோம், பிரைஸ் காட். டே 115. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய டெய்லி மெடிடேஷனை காணலாம். நாம் இன்றைக்கு வாசித்த லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது இங்கே ஓய்வான ஆண்டை குறித்தும் யூபிலி வருடத்தை குறித்தும் எப்படி ஒரு சொத்தானது மீட்கப்பட வேண்டும், மனிதர்கள் எப்படி மீட்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். மோசேக்குரிய எக்கனாமிக் கனெக்டர் தொடர்பான காரியங்கள் பாலஸ்தீனத்தில் வாழும் போது அவர்களுக்கு சொந்தமானது. இதை பற்றி இந்த அதிகாரத்தில் இம்பார்ட்டன்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் பல இடங்களில் ஓய்வு வருஷமாக இருக்க கடவுது அண்ட் ஓய்வு கொண்டாட வேண்டும் என்பதை போன்று பார்க்கலாம். தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுத்த நிலம் சார்ந்த பிரமாணமாக இருக்கிறது. விவசாயத்தில் ஈடுபட்ட மக்களுக்கும் இது பொருந்துகிறது. லேவியராகமம் புத்தகம் அல்லது பைபிளில் வேறு பகுதிகளெல்லாம் நம்ம வாசிக்கும் போது 7 என்ற எண் திரும்ப திரும்ப வருகிறது. இந்த எண் முழுமையை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட 7 என்ற எண்ணை பார்க்கலாம். லேவியராகமம் புத்தகத்திலும் இந்த 7 என்ற எண்ணும் நாம் கவனிக்கலாம். இது ரெண்டுக்குமே தொடர்புடையதாக இருக்கிறது. யூத மக்களுக்கு தேவன் கொடுத்த நாட்காட்டியின்படி அது 7 நாட்களாக வகுக்கப்படுகிறது. 7வது நாள், 7வது வாரம், 7வது மாதம், 7வது வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் 7வது நாள் ஓய்ந்திருந்தால் என்றால் அவர் டயர்டா இருந்ததால் அவர் ரெஸ்ட் எடுக்கவில்லை. அவர் எல்லாவற்றையும் 6 நாளிலே செய்து முடித்ததாலே ஓய்ந்திருந்தார். அதற்கு மேல் அங்கே எதுவுமே இல்லை செய்வதற்கு. லேவியராகமம் 25:1 வசனத்தில் கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயை நோக்கி. அப்ப இது சீனாய் மலையிலே மோசேக்கு கூறப்பட்டது. ஆனால் இந்த காரியங்கள் அவர்கள் பாலஸ்தீன தேசத்திலே போய் தங்கும் போது கடைபிடிக்க வேண்டியவை. லேவியராகமம் 25:2 வசனத்தை வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். இது நமக்கு ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. மனிதனுக்கு ஓய்வு போல தேசத்திற்கும் ஓய்வு. மனிதனுக்கு 7வது நாள், நிலத்திற்கு 7வது ஆண்டு. தேவன் உலகத்தை சிருஷ்டித்த போது தேவன் 7வது நாள் தான் வேலையை முடித்து ஓய்ந்திருந்தார். அப்ப சாபத் என்று சொல்வது என்னது? ஓய்வு என்பதாகும். மீட்பாகிய ஓய்வு என்று சொல்லலாம். எபிரேயர் 4:9-11 வசனங்கள் வரை வாசித்து பார்க்கலாம். இந்த ஓய்வை கர்த்தர் கொடுத்ததற்கான காரணம் பேராசையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக. இந்த கற்பனைகளை கை கொள்ளாமல் மீறினபடியினால்தான் 70 ஆண்டுகள் அவர்கள் பாபிலோனுக்கு சிறைகளாய் பிடிக்கப்பட்டார்கள். இதை 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 21வது வசனத்துல கூட நாம் வாசித்து பார்க்கலாம். டோட்டல் 490 இயர்ஸ் இந்த ஓய்வு நாளை இவங்க அனுசரியாதபடியினாலே அவர்கள் 70 வருடம் கேப்டிவ்க்குள் சென்றார்கள். லேவியராகமம் 25:3-4 பார்க்கும்போது கூட நமக்கு குறிக்கிறது என்னன்னா, நிலத்தில் பாடுபடுவதனாலேயே அவன் உணவு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவனுடைய வியர்வை நிலத்தில் சிந்த வேண்டும். ஸோ இந்த சாபங்கள் எல்லாம் எடுத்து போட வேண்டிய ஒரு காலம் வரும். ரோமர் 8:20-22, ஏசாயா 35:1-2 இதிலெல்லாம் நம்ம வாசிக்கும் போது, ஏன்னா ஆபிரகாமின் காலத்திலே யூஃபெரட்ஸ் ரிவர் பக்கத்தில் எதையுமே நாட்ட தேவையில்லை. அவர்கள் பிளான் பண்ணாமலே பயிர்கள் விளைந்தது. லேவியராகமம் 25:8 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அன்றியும் 7 ஓய்வு வருஷங்களுக்குள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷம் ஆகும். அப்ப இந்த 49 வருஷம் முடியும் போது 50வது வருஷம் தொடங்குகிறது. அப்ப இது யூபிலி வருஷம் என்று அறிவிக்கப்படுகிறது. இந்த 50 ஆண்டு ஒரு பெரிய காலகட்டத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு 100 ஆண்டுகளிலும் 2 யூபிலி ஆண்டு வருகிறது. verse 9 வாசிக்கும் போது, 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். இந்த யூபிலி என்ற வார்த்தை 21 இடங்களிலேயும் 5 முறை ஆட்டின் கொம்பு என்றும் 1 முறை எக்காலம் என்றும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டுள்ளது பைபிள்ல. இஸ்ரவேல் மக்கள் தேவன் வாக்கு கொடுத்த பூமியிலே தங்கிய பின்னர் தான் முதல் பெர்சிபா மட்டும் எப்படி இந்த எக்காலத்தை ஊத முடியும் என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி எழலாம். ஜனங்கள் கூடியிருக்கும் தங்கியிருக்கும் இடத்தில் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் ஒரே நேரத்திலே இப்படிப்பட்ட ஆட்டின் கொம்பினாலான எக்காலம் போன்ற அதை வைத்து அவர்கள் ஊதி இருக்கலாம். அது ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவாலயம் இருந்த இடத்திலே துவங்கி மாறி மாறி ஊதப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மனிதன் அடிமைப்படும் போது எக்காலம் ஊதப்படும் போது அடிமைத்தனத்திலிருந்து அந்த சங்கிலிகள் முறிந்து விழும். இப்போ எக்காலம் என்பதற்கான கிரீக் வேர்டு பார்க்கும்போது கெரூப்ஸ். ஸோ இதனுடைய மீனிங் ஸ்ட்ராங் என்பதாகும். ஸோ இது கிருபையை குறிக்கிறது. யூபிலி ஆண்டானது இன்றைக்கு நற்செய்தியை பிரசங்கித்து சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு ஒத்ததாக இருக்கிறது. ரோமர் 6:17-18, மேலும் 23வது வசனம், யோவான் 8வது அதிகாரம் 32-36 வசனத்திலெல்லாம் நாம் இதை வாசித்து பார்க்கலாம். ஸோ யூபிலி ஆண்டிலே எல்லாமே விடுதலை பெற்றது. அடகு வைக்கப்பட்ட எல்லாமே திரும்ப கொடுக்கப்படுகிறது. அதுபோல் நாமும் இயேசு கிறிஸ்துவண்டை வரும்போது
பாவம் குறித்ததான நமது கொஸ்டின் வந்து கரெக்ட் பண்ணப்படுது. அவர் நமது விலை கிரயத்தை செலுத்தியதால் நாம் விடுதலை பெற்றோம். ரோமர் 6:22 வாசிக்கலாம். கலாத்தியர் 5:1, லூக்கா 4 வசனங்கள் 17 21 வரை நாம் இதை வாசித்து பார்க்கலாம். ஆனால் இந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் உள்ள பகுதியில் வாசிக்கும் போது அதில் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது சிம்பாலிக்கா எக்காலத்தை ஊதுவது போலத்தான். கூறி அறிவிப்பது அப்படின்னா கூறி அறிவிப்பது. ஆனால் இது யூபிலி வருடம் அல்ல. ஸோ எல்லா காலகட்டத்திலையும் இருதயம் நொறுங்குண்டவர்களையும் அடிமைப்பட்டவர்களையும் விடுதலை ஆக்குவது நம்மேல் விழுந்த கடமையாகும் இப்போது. ஏன்னா யூபிலி வருடம் முழுமையின் நிறைவேறுதல் 1000 வருட அரசாட்சியிலே வருகிறது. அப்போ நீங்கள் டைம் எடுத்து ஏசாயா 11 அதிகாரம் 35வது அதிகாரம் 40, அதே போல் எரேமியா 23வது அதிகாரம், மீகா 4வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தெல்லாம் டைம் எடுத்து வாசித்து பாருங்கள். அப்போ இந்த அதிகாரங்களோடு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு புரியும். லேவியராகமம் 25 13 முதல் 24 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் யூபிலி வருஷத்தில் என்னென்ன காரியம் செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. லேவியருக்கு இங்கே விசேஷித்த கன்செஷன் கொடுக்கப்படுகிறது. லேவியராகமம் 25 32ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஏழை எளிய மக்கள் அடிமைப்பட்டு போகாதபடிக்கு தேவன் அவர்களை காக்க விரும்புகிறதை லேவியராகமம் 25வது அதிகாரம் 35 41ஆம் வசனத்தில் வரை வாசிக்கலாம். லேவியராகமம் 25 47 55வது வசனத்தை வாசித்து பார்த்தால் ஒரு தனி மனிதனுக்கு யூபிலி ஆண்டு எப்படி பயனளிக்கிறது என்பதை குறித்து பார்க்கிறோம். ஸோ இந்த காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒவ்வொருவருக்கும் நம்மை மீட்டு கொள்ளக்கூடிய ஒரு இனத்தார் நமக்கு உண்டு. அவர் ரொம்ப ரிச்சா ஐஸ்வர்யம் உள்ளவர், ஆனால் நமக்காக ஏழையாக ஆக்கப்பட்டார். தனது சொந்த பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்துவே அந்த மீட்பர். நாம் பட வேண்டிய அத்தனை பாடுகளையும் அவர் சகித்தார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், ஐ கம் பிஃபோர் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நீர் எங்களை சிருஷ்டித்தீர், இத்தனை நாட்கள் காத்து கொண்டீர். அப்பா, தேங்க்யூ லார்ட். எங்கள் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து ரட்சிக்க சிலுவையை ஏற்றுக்கொண்டீர். யூபிலி வருஷம் அப்பா, அது போல எங்களை நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து எங்களை முற்றிலும் விடுதலை ஆக்கியிருக்கீர். நீங்கள் எப்படி இருதயம் நறுங்குண்டவர்களையும் சிறைப்பட்டவர்களை காயம் கட்டினீரோ அதுபோல விடுதலை ஆக்கினீங்களோ அதுபோல நாங்களும் அப்பா மற்றவர்களுக்கு உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கவும் அதன் மூலம் அவர்களும் விடுதலை பெற்று உம்மை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. Forgive our sins. Come into our heart அப்பா. எங்களை புதுப்பியும். துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென்.